இந்த சுடர், ரகு இவங்க எல்லாருமே இப்போ வெண்பாவோட கதைய முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவும் பாவமான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். அதாவது இந்த ரகு இருந்துட்டு நம்ம விஜய பழிவாங்கணும்னு நெனைக்கிறது, இந்த சுடர் இருந்துட்டு இவங்க எல்லாரையுமே ஏமாத்தணும்னு நெனைக்கிறது, இது எல்லாமே வாஸ்தவமான ஒரு விஷயம். அதாவது விஜய இந்த மாரி தன்னோட உங்களோட பொண்டாட்டி தான், நான் ரேணுகா தான் அப்டின்ற மாரி சொல்லி ஏமாத்துறது. அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய கதிரேசனுக்கு நான் தான் உன்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துறது எல்லாமே கொஞ்சம் வாஸ்தவமான விஷயம். ஆனா வெண்பாவோட விஷயத்துல கண்டிப்பா அது யாராலையுமே ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. அதாவது இதாச்சும் கூட யாராச்சும் ஏத்துக்குவாங்க. ஆனா வெண்பாவுக்கு அம்மாவா இந்த சுடர் வரப்போறா அப்படின்றத இங்க மக்கள் யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா அதே சமயத்துல இங்க இந்த சுடர் உண்மையிலேயே விஜய நேசிச்சு உண்மையிலேயே நல்லவளா இருந்து வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த ஒரு விஷயத்துல யாருமே கோவப்பட போறதே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ சுடர் விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காளே தவிர, ஆனா வெண்பாலாம் இவளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. வெண்பாவோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சுடர், அடுத்ததா ரகு இவங்களோட மிகப்பெரிய பிளானாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வெண்பா இப்போ பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வெண்பாவோட கதையை முடிச்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா வெண்பாவால நம்மளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே மல்லிக்கு மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரகுவ பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பொறி வச்சு காத்துக்கிட்டு இருந்துமே கூட, கடைசி நேரத்துல இப்படி ரகு தப்பிச்சு போவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரகுவோட கதைய அங்கேயே முடிச்சிருந்தா உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவன் இப்படி எஸ்கேப் ஆகுவான் அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ சுடருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வெண்பா இந்த சுடர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாரி உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாது. நீ என்னோட ரேணுமாவே கிடையாது. மல்லியம்மா சொல்ற மாரி நீ அ அதாவது சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்லி, வெண்பா ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். என்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லி, வெண்பா இது எல்லாத்தையுமே என் டாடா வந்ததுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா காட்டப் போறேன். அதாவது இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வெண்பா தயாரா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த சுடர் "என் வாண்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என் ஃபோன்ல இருந்து யாருக்கு என்ன மெசேஜ் பண்ண நீயி? முதல்ல உனக்கு அதாவது இந்த ஃபோன எடுக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் தந்தது?" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர் வெண்பாவ திட்டியிருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வெண்பா இப்படியெல்லாம் சொல்லிட்டு, "இன்னைக்கு விஜய் டாடா வரப்போறாரு. அந்த ஒரு டைம்ல நான் எல்லா உண்மையுமே சொல்லப் போறேன். நீங்க என்னோட ம ரேணுமாவே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இப்போ அந்த மெசேஜ பண்ணது யாரு, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இந்த சுடருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் அங்க ரகு எஸ்கேப் ஆன ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா அதே சமயத்துல சுடர் வெண்பாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம உண்மையான சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் பயங்கரமான கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ வெண்பா போயிட்டு அவங்க டாடா கிட்ட, விஜய் கிட்ட வாய தொறந்தா அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாரி சொல்லி அடுத்ததா ரகு கிட்ட சொல்லி, அந்த வெண்பாவ கடத்திருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது உண்மையிலேயே இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, மல்லி திருன்னு முழிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது இங்க நம்ம அ மல்லிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்ன? வெண்பாவையும், விஜயையும் ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சுடரோட உண்மைகள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதே சமயத்துல இந்த க அதாவது ரகு மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி வெண்பாவோட கதைய முடிக்க போறோம். அதாவது நீ வெண்பாவ எப்படி காப்பாத்துறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ வெண்பாவ கடத்திட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஸ்கூலுக்கு போன வெண்பா இப்போ ஒரு குடோன்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம அருவாமுனையில இருந்துட்டு இருக்காங்க. அதாவது எந்த நேரத்திலயும் வெண்பாவோட கதைய முடிக்கிறதுக்கு இவங்க தயாராகலாம். அந்த மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. ஆனா மல்லி நம்ம வெண்பாவ பெத்தெடுக்கல அப்படின்னாலுமே கூட, இப்போ போலீஸ்க்கோ இல்ல விஜய்க்கோ யார்கிட்டயுமே சொல்லாம வெண்பாவ காப்பாத்துறதுக்கு இப்படி போராடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அவங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க. தன்னோட உயிர கூட ஒரு பெருசா நினைக்காம வெண்பாவோட உயிர காப்பாத்தணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஏன்னா ரகு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரி. அந்த வெண்பாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு. நான் யாரு, அந்த வீட்ல இருக்கக்கூடிய சுடர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன செஞ்சாலும் சரி, கடைசியில வசமா மாட்ட போறது நீதான். அதுவும் இல்லாம வெண்பாவோட கதைய முடிக்க போறோம். அப்படி இப்படிங்கிற
அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அங்கருந்து வந்து வெண்பாவ காப்பாத்துறதுக்காக ஓடோடி போயிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ரகு இருந்துட்டு, நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ வந்தா தான் வந்து அந்த வெண்பாவ வந்து கொல்றதா, கொல்லக்கூடாதா அப்படின்ற மாரி நான் பார்ப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ வெண்பாவ வந்து அருவாமனையில வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுடருக்கு ஒரு பக்கம் வந்து பயங்கரமா அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா, மல்லி அடுத்தடுத்த விஷயங்கள கண்டுபிடிச்சுட்டே இருந்ததுனால. ஆனா, அதே சமயத்துல விஜய்க்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வரப்போகுது. ஏன்னா, விஜய் அடுத்ததா இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா, அச்சசல் ரேணுகா மாதிரியே இருந்ததுனால தான் உண்மையான ரேணுகான்னு நெனச்சுக்கிட்டு, அவங்களும் வந்து கொஞ்சம் ரேணுகாவுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. ஆனா, உண்மையிலேயே இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவா? அப்படின்ற மாரி இவங்க யோசிச்சு பார்த்தாலே போதும். அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா, கடைசி நேரத்துல அதாவது மல்லிய வந்து இவங்க கொல்றதுக்கு ரெடியா இருந்த அந்த ஒரு நேரத்துல, மல்லி மாஸ் என்ட்ரி குடுத்து, என் பொண்ணோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா, உங்க எல்லாரையுமே நான் வந்து அடிச்சே கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி சொல்லி மாஸா மல்லி வந்து டயலாக் எல்லாத்தையுமே விடுறாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம மல்லி காப்பாத்துவாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த ரகு வந்து இப்போ நம்ம வெண்பாவ வச்சு இந்த மல்லிய புடிச்சிருப்பாங்களோ அப்படின்ற டவுட் இருக்கு. அதாவது மல்லியோட கதைய முடிக்கிறது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா மல்லி தான் வந்து மிகப்பெரிய தலைவலியா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.